Hi, hello friends. Welcome to MVT family. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படம் மட்ரிட் 1987 அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் மொழி திரைப்படம். இது 2011 வெளியான படம். ஆனா கதை நடக்கிற காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1987. அதனால தான் படத்தை 1987 குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லப்போனா இந்த படம் முழுக்க திறந்த மேனி காட்சிகள் நிறைய இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயினை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மரியா வால்வர்டி தான் நடிச்சிருக்காங்க. அம்மணி சும்மா தாராளமா எல்லா சீன்லயும் பிறந்த மேனியா தான் நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த 60 வயசு கிழவன் ஒரு காட்சியில நம்ம மரியாவோட மார்பகங்களை அவன் தடவும் போது வாழ்றாண்டா கிழவன் அப்படின்னு நம்மளுக்கு காதுல புகையே வந்துடும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளே இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட் பாத்ரூம்குள்ள அந்த தாத்தாவும் நம்ம மரியாவும் உள்ள மாட்டிக்கிறாங்க. மரியாவை எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு அந்த தாத்தாவும் பல முயற்சிகள் எடுக்கிறாரு. கடைசியில் அவர் மரியாவை போட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான். சரி, இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ரைட்டர் தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஏதோ ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காரு. இந்த ரைட்டர் தாத்தா பேர் மைக்கேல். ரொம்ப வருஷமா மனைவி இல்லாம ஒண்டிக்கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்னதான் வயசாயிருந்தாலும் அந்த அடி மனசுக்குள்ள அந்த பெண்மையோட சுகத்தை அனுபவிக்கணும்னு இவருக்கு ரொம்ப வருஷமா ஆசை. அதுவும் எப்படி நல்ல எலசா தலசா அவருக்கு வேணும். அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் அவருக்கு கிடைக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயின் மரியா அவ்வளவு ஒரு ரைட்டர். மைக்கேல் ஏற்கனவே ரைட்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர்கிட்ட ரைட்டிங்க்கு டிப்ஸ் வாங்குறதுக்காக அவரை வந்து அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்றா. அவளை பார்த்ததும் மைக்கேலோட அடி வயிற்றுல சுருங்குது. மரியாவோட அழகால சுண்டி இழுக்கப்பட்ட மைக்கேல் தன்னை மறந்த நிலைமையில அவளை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. மரியாவும் அவ எழுதுனது எல்லாம் அவர்கிட்ட காமிக்கிறா. இதெல்லாம் ஒரு ரைட்டிங்கா அப்படின்னு ஜோடி படத்துல வர்ற அந்த சுப்புனி கேரக்டர் மாதிரி அவ ரைட்டிங்ஸை எல்லாத்தையும் குப்பேன்னு ஒதுக்கி தள்ளிடுறாரு. இதை கேட்டு மரியா ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ரைட்டிங்னா எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் ஆத்திட்டு இருந்தவர், சரி நான் உனக்கு எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன், ஆனா இங்க வேண்டாம், என் ஃப்ரெண்டு லூயிஸோட ஃபிளாட் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க போய்க்கலாம், அங்க நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் மரியா கொஞ்சம் தயங்குறா. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரைட்டர் அவரே தனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவளால் மறுக்க முடியல. சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ ரெண்டு பேரும் அந்த ஃப்ளாட்டுக்கு வராங்க. மைக்கேல் ஃப்ரெண்டு லூயி அந்த ஆள் ஒரு பெயிண்டர் போல் இருக்கு. வீடு ஏகத்துக்கும் கண்ட மேனிக்கு வரைஞ்சி வச்சிருக்கான். பல பெயிண்டிங்ஸ் பாதி பாதியாக நிற்குது. மூடு வரும்போது ஒவ்வொன்றா வரைவார் போல் இருக்கு. உள்ளே வந்ததும் முதல் வேலையாக அவளுக்கு சரக்குத்தி கொடுக்குறாரு. அவளோ அதை வாங்கி குடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமையோட உன் முகம் இந்த கண்ணாடி இல்லாமல் இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடியை கழட்டுறாரு. சரி, கண்ணாடியை தான் கழட்டுறான் அப்படின்னு அவளும் கேஷுவலாக விட்டுறான். அதுக்கப்புறமா மரியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் அவளுக்கு உதட்டோட உதட்டு முத்தம் வச்சிடுறாரு. இதை பார்த்து மரியாவே கொஞ்சம் அதிர்ந்து போயிடுறா. வயசானவன் தானே தன்னை ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி தான் இந்த தாத்தா கூட தனியாக வர்றதுக்கு சம்மதிச்சா. ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு கிஸ்ஸில் ஆரம்பிச்சிருக்காரா. நான் போகிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. இங்கே பாரு, உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தரதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு சொல்லித்தரதுக்கு நீ எனக்கு எந்த ஃபீஸும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு கைமாறா நீ எனக்கு எதாவது செய்யணும் இல்லை. இப்பெல்லாம் எனக்கு பெருசாக கிஸ்ல ஆர்வம் இல்லை. அதனால முதல்ல உன்னோட துணியை கழட்டி உன் பிறந்த மேனி எனக்கு காமி. அப்பதான் எனக்கு மூடு வரும். உனக்கு நான் நல்லா சொல்லித்தர முடியும். இங்கிருந்து வெளியே போகும்போது என்ன மாதிரி உன்னை ஒரு நல்ல ரைட்டரா மாத்திருப்பேன் அப்படின்னு மைக்கேல் சொல்லவும், கிஸ் அடிச்சதுக்கே போறேன்னு சொன்ன மரியா கண்டிப்பா போயிருவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, ஆனா அங்க நடந்தது வேற. இந்தா தாத்தா பாத்துக்குங்க அப்படின்னு அவளோட ஒவ்வொரு துணியா கழட்ட ஆரம்பிக்கிறா. முதல்ல அவ மேல போட்டிருக்க சட்டையா கழட்டுறா. உள்ளுக்குள்ள அவ எதுவுமே போடல, ஜஸ்ட் ஒரு சட்டை மட்டும்தான் போட்டிருக்கா. அதை கலட்டவும் பளீர்னு அவளோட முன்னழகு அவர் கண்ணை பறிக்குது. அப்புறமா கீழே கழட்டுறா. அவ அந்தரங்க உறுப்பை காட்டுறா. ரொம்ப நாளா அங்க வளர்ந்துருக்கிறத நீக்காம இருப்பா போல் இருக்கு. காடு மாதிரி வளர்ந்துருக்குது. ஏன் ரொம்ப நாளா அந்தரங்கத்துல வளர்ந்துருக்கிறத சுத்தம் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்றா. பாரு, காடு மாதிரி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப மரியா பிறந்த மேனியா அவர் முன்னாடி நிக்கிறா. என்னதான் அவருக்கு வயசாகி அவரு தம்பி செத்த எலி மாதிரி இருந்தாலும் அந்த செத்த எலிக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க்கும் அவர் உணர்றாரு. பக்கத்துல வரவும் மரியா சட்டுன்னு 2 அடி பின்வாங்குறா. இதோ பாரு மரியா, நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. என்னால உன்னை எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனா எனக்கு மூடு வரணும்னா, ஆனா உன்னை பிறந்த மேனியா பார்த்து உன் அங்கங்களை ரசிச்சா மட்டும்தான் என்னால உனக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிழமை ஏதோ தந்திரம் பண்றான் அப்படின்னு மரியாக்கு நல்லா புரியுது. அதனால என்னால முடியாது அப்படின்னு துணியை மாட்டிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறா. பெருசுக்கு ரொம்ப ஏமாற்றமா போகுது. தனிமையான ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்ததும்
கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, விட்டு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆதங்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க, வேகமா போன மரியா அதே வேகத்துல திரும்பவும் வர்றா. இந்த தடவை எந்த மறுப்பும் சொல்லாம மடமடன்னு துணியெல்லாம் கழட்டி வீசுறா. தன் முன்னாடி ஒரு இளம் பெண் அம்மனமா நிக்கிறத பார்த்த உடனே அவரால ஆசையை அடக்கவே முடியல. ஆனா ஆசை இருக்கிற அளவுக்கு அவரோட ஆண் உறுப்பு அவருக்கு கை கொடுக்கல. அதனால பக்கத்துல வர சொல்லி அவளை கையால தடவ ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த மாங்கனிகளை அந்த ஆள் தடவும் போது யப்பா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கையால அவ உடம்புல பெயிண்டிங் வரைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அவளை நல்லா ரசிச்சு ரசிச்சு தடவி முடிச்சதுக்கு அப்புறமா மரியா குளிக்க போறேன்னு பாத்ரூம்குள்ள போறா. கதவை சாத்தாத, நீ குளிக்கிற அழகா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் கதவை திறந்திருக்க, குளிக்கிற அவ உடம்ப பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரால் முடியல. லேசான ஒரு சின்ன அதிர்வை அவரோட ஆணுறுப்புல ஏற்படுறத உணர்றாரு. அந்த அதிர்வு அடங்கிறதுக்குள்ள அவளை போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் பாத்ரூம்குள்ள வராரு. அது ஒரு சின்ன பாத்ரூம் அப்படிங்கிறதால உள்ள வந்தவர் யதார்த்தமா பாத்ரூம் கதவை மடார்னு வேகமா சாத்திடுறாரு. அவ்வளவுதான், அது பழைய லாக் சிஸ்டம் போல இருக்கு. பட்டுன்னு போய் அந்த லாக் மாட்டிக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த பாத்ரூம் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்ச நேரம் அவ அழகை பத்தி வர்ணிக்கிறாரு. அவளும் பாத்தீங்கன்னா எந்தவித கூச்சமும் இல்லாம அவர் முன்னாடியே பிறந்த மேனியா அந்த பாத்ரூம்குள்ள சுத்தி வரா. ரெண்டு பேருமே பிறந்த மேனியா தான் இருக்காங்க. தளர்ந்து போன அவரோட உடம்ப பார்த்து மரியாக்கு எந்த ஈர்ப்பும் ஏற்படல. ஆனா ஸ்டிஃபா இருக்கிற அவ உடம்ப பார்த்து மைக்கேலுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்பதான் மைக்கேலும் தன்னோட ஆசையா மரியா கிட்ட வெளிப்படுத்துறாரு. நான் ஒரு பொண்ணை தொட்டு பல வருஷம் ஆகுது. உன்னை பார்த்ததும் எனக்கு இப்போ ஒரு பொண்ணை தொடணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. நான் உன்னை தொடலாமா அப்படின்னு கேட்டுட்டே அவளோட பர்மிஷனுக்கு எதிர்பார்க்காம அவ தொடைக்குள்ள கையை கொண்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள அவ தட்டி விட்டுட்டு ஒரு டவல் எடுத்து அவ பெண்ணுறுப்பு அவருக்கு தெரியாதபடி சுத்தி கட்டிக்கிறா. நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் போய் கதவை திறக்கலான்னு திறந்தா அப்பதான் அவங்களுக்கு இந்த கதவு லாக்கான விஷயமே தெரியுது. ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்கல, அதை எப்படியும் திறந்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் முயற்சி பண்ண அவங்களால அந்த கதவை திறக்கவே முடியல. மரியாவுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. நான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போலேன்னா எங்க அம்மா அப்பா தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்றா. ஆனா அவளாலையும் முடியல, அவராலையும் முடியல. அதனால அந்த பாத்ரூம் வெண்டிலேட்டர் வழியா ஹலோ யாராச்சும் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு அவளால முடிஞ்ச வரைக்கும் கத்துறா. முதல்ல மைக்கேலை தான் கத்த சொல்லுவா. ஆனா மைக்கேல் கத்த மாட்டாரு. ஏன்னா இவர் சத்தம் போட்டு வேற யாராச்சும் வந்து இந்த கதவை திறந்து விட்டா இவர் ஒரு பொண்ணு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் வெளியே போயிடும். அதனால இவரோட பேரு புகழுக்கு களங்கம் வந்து சேரும் அப்படிங்கிறதால அவர் யாரையும் உதவிக்கு கூப்பிட மறுத்துறாரு. ஆனா மரியாவோட எண்ணம் எல்லாம் சீக்கிரம் இங்கிருந்து போகணும் அப்படிங்கிறது தான். மரியாவோட தவிப்பை பார்த்த மைக்கேல் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கதவு ரொம்ப பலமா இருக்கு, உடைக்க முடியல. அப்பத்தான் மைக்கேல் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் ஃப்ரெண்டு ஏதோ வெளியூருக்கு போயிட்டாராமா. அதாவது அந்த வில்லியம் ஃப்ளாட்டோட ஓனர் மண்டே காலையில் தான் வருவார். இன்னைக்கு சாட்டர்டே. அதனால் அந்த 2 நாள் நம்ம உள்ளே தான் கிடக்கணும். ஏன்னா இது பழைய பில்டிங், ஏகப்பட்ட போர்ஷன் காலியாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் மரியாவுக்கு இப்போ அழுகையே வருது. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க வந்து நம்மளை மீட்டாங்கன்னா என் மானமே போயிடும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. மரியாவோட தவிப்பை பார்த்த மைக்கேலும் மனசிறங்கி அந்த வெண்டிலேட்டர் வழியா யாராவது வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கத்தி கூப்பிடுறாரு. ஆனால் அவர் குரலுக்கு அங்கிருந்து எந்த பதிலும் வரல. ஒரு கட்டத்தில் 2 பேரும் சோர்வடைஞ்சிடுறாங்க. சரி உன் அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லு அப்படின்னு மரியாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அவளும் எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லவும் மைக்கேலுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, ராணுவ வீரரா? நம்ம 2 பேர்த்தையும் இந்த கோலத்தில் அவங்க அப்பம் பார்த்தானா அநியாயமா என்ன சுட்டு கொன்னுருவானே அப்படின்னு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஊரு அவர் பதவியை பத்தி எல்லாமே கேட்கிறாரு. அப்பதான் தெரியுது மரியாவோட அப்பாவை ஏற்கனவே மைக்கேலுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் சின்ன வயசுல ஒரு நாடகத்துல நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் மரியாவோட பெரிய அக்காவை மரியாவோட அப்பா இவர்கிட்ட கொண்டு வந்து விட்டு இந்த நாடக கலையை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு விட்டுட்டு போயிருந்திருக்காரு. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா மரியாவோட அக்கா கோய்க்குள்ளேயும் பூந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறான். இதை பற்றியெல்லாம் பேசவும் அப்பதான் மரியாவும் என்ன சொல்கிறான்னா, என் அக்கா தான் உங்கள் அட்ரஸை கொடுத்து உங்களை போய் பார்க்க சொன்னா அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க ஒரு நெருங்கிய சர்க்கிள் ஆயிட்டாங்க. அதனால் உரிமை எடுத்துக்கிட்ட மைக்கேல், ஏன்னா ஏற்கனவே அவள் அக்காவை போட்டிருக்கிறான், கண்டிப்பாக அக்காக்காரி தங்கச்சிக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பும்போது அந்த மேட்டரையும் சொல்லியிருப்பா. அதனால் தங்கச்சிக்கு தன்னோட இன்டென்ஷன் என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். எப்படியும் அவளை சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அவகிட்ட நெருங்கி வந்து அந்த பிஞ்சு மாங்கனிகளை சுவைக்க முயற்சி பண்ணுறாரு. மரியா ரொம்ப டீசெண்டாக அவர்கிட்ட இருந்து வேலை
விலகி பாத்ரூமோட இன்னொரு மூலையில் போய் நின்னுக்கிறா. எனக்கு இப்போ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மூடு இல்லை, முதல் வேலை நான் இங்கிருந்து வெளியேறணும், அதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறா. பாத்ரூம்குள்ளே கிடந்த ஏதோ ஒரு கட்டை எடுத்து கதவை அடிச்சு பார்க்குறாரு. ஆனால் கதவு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. தொடர்ச்சியாக இப்போ மரியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. உன்னை திறந்த மேனியா பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் எப்படி அடக்கிட்டு இருக்க முடியும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மரியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மரியா முடியவே முடியாது அப்படின்னு மறுத்தர்றா. அவ பிறந்த மேனியா உள்ள இருக்கிறது தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவ பக்கத்தில் இருக்கிற ஒரு டவலை எடுத்து அவ மாற சுத்தி போத்திக்கிறா. இவரும் விடா கண்டனா கெஞ்சி பார்க்கறாரு, முடியல. ஒரு கட்டத்தில் இவருக்கு உச்சா வந்துருச்சு. மரியா முன்னாடியே உச்சா போறாரு. என்னவோ தெரியல, மரியாவுக்கு அந்த சுண்டெலி ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த தடவை அவர் அப்ரோச் பண்ணும்போது அவ மௌனமா இருக்கா. அப்படின்னா சம்மதம் தானே. அவ்வளோதான், நம்மால் உடனே அந்த கைகழுவுற தொட்டி மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அவளை தூக்கி அவர் மேலே உட்கார வச்சு அவர் சுண்டெலிய எந்த அளவுக்கு அவ பெண்ணுறுப்புக்குள்ள நுழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நுழைக்கிறாரு. ஏன்னா அவர் சுண்டெலி கிட்ட போதிய பலம் இல்லை. அதனால அவரோட ஆண்குறி அந்த போக முடியாம பிறண்டு போகுது. எப்படியோ அந்த சுண்டெலிய அழுத்தி பிடிச்சி குகைக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறாரு. சில வினாடிகளே நடந்திருந்தாலும் அவருக்கு அதுல ஒரு பெரிய ரிலீஃப். ஆனா மரியாவுக்கு கொசு கடிச்சது மாதிரியும் கூட இல்லை, ஏமாற்றம் தான் மிஞ்சது அவளுக்கு. ஒரு வழியா அவர் கேட்டது கிடைச்சதுக்கு அப்புறமா கைமாறா அவர் வேற ஏதாவது செய்யணும் இல்லையா. அதனால மரியா எழுதின ஆர்டிக்கல்ல என்னெல்லாம் தப்பு இருக்கு அப்படிங்கிறத புட்டு வைக்கிறாரு. நீ இந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதுனீன்னா பிளாக் மட்டும்தான் எழுதிட்டு இருக்க முடியும், மீடியால ஒரு பெரிய பர்சனாலிட்டி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏகப்பட்ட அறிவுரை சொல்றாரு. ஆனா யாருக்கு தான் தன்னோட வேலையை குறை சொன்னா பிடிக்கும் சொல்லுங்க. மரியாவுக்கும் அது பிடிக்கல. அவர்கிட்ட கோவிச்சுக்கிறா. அப்பதான் அவ கோவத்தை தணிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கதை சொல்றாரு. அதாவது ஒரு அம்மா அப்பா ஒரு பையன், திடீர்னு பையன் எதவோ பார்த்து ஷாக் ஆயிட்டான். அதனால அவன் பெட்ல படுத்த படுக்கையாயிடுறான். யாரு கூடவும் பேசிக்கிறது இல்லை. அந்த சமயத்துல தான் அவனை பரிசோதிச்ச சைக்கியாட்ரிஸ்ட் அவனை ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு கூட்டு போங்க சரியாயிருவான்னு சொல்றாங்க. அதன்படி வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டெலிபரேட்டா அப்பா அம்மா ஒரு பொண்ணை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனா அப்பவும் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு வரல. இதனால அந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடுறா. எப்படியும் இந்த பையனை எழுப்பியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே அந்த பெட்டிலேயே நாள் கணக்கில் வசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கடத்துல திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா பையன் முழிச்சிடுறான். இதை பார்த்து அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நான் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெரிய ரைட்டர் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்லவும், இதையெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்றா அப்படின்னு மரியா ஒன்றும் புரியாம முழிக்கிறா. அதானே, ரெண்டு பேருமே பேசி பேசி டயர்ட் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமா போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்க யாரோ வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் பாத்ரூம்குள்ள இருந்து பயங்கரமா கத்தி சத்தம் போடுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த பில்டிங்குள்ள யாரோ வந்திருக்காங்க. வந்தவர்கிட்ட மைக்கேல் அந்த வில்லியம்ஸ்க்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த ஆள் ஃபோன் பண்ண மறுக்கிறான். நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறையா, கொஞ்சம் முதல்ல என்னோட ஃப்ரெண்டு வில்லியம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லியா, அவன் பாத்ரூம்குள்ள நான் மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பணம்னு சொன்ன உடனே பணமும் பல்லளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஆளும் பணம்னு சொன்ன உடனேயே மைக்கேல் கேட்டுக்கிட்ட மாதிரி வில்லியம்ஸுக்கு ஃபோன் பண்ணி வில்லியம்ஸும் அங்கே வராரு. வந்து கதவை திறந்து விடுறாப்புல. யோ மைக்கேலு, உனக்கு வாழ்வு தாயா அப்படின்னு மைக்கேலை பெருமையா பார்க்கறாரு. பாத்ரூம் விட்டு வெளியே வந்த மரியா முதல் வேலையா அவ துணி எடுத்து மாட்டிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. நீ என்னை இன்டர்வியூ பண்ண வந்தது, பாத்ரூமுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட ப்ரொஃபஷன்ல உன் கவனத்தை செலுத்து, உனக்கு எந்த சந்தேகம்னாலும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. ஏகப்பட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியுது. ரொம்ப நாளாக கேந்தி பிடிச்சிட்டு இருந்த மைக்கேல் அவர் தாகத்தை மரியாவை வச்சு தணிச்சுக்கிட்டாரு. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு காரணமே மரியா வால்வர்டி தான். அவங்களுக்காக தான் இந்த படத்தவே பார்த்தேன். அதுவும் அவங்க பிறந்த மேனியாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டேன். இந்த மரியாவுக்கு நிறையா ரசிகர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மரியா நடித்த ஒரு படத்தை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. மரியாவை உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த படத்தைவே நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமத்துக்கு வயசு கிடையாதுங்கிறது தான். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த காமம் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவானது. வயசான பெண் மேல சின்ன வயசு பையனுக்கும் காதல் வரும், சின்ன வயசு பொண்ணு மேல வயசானவனுக்கும் காதல் வரும். காதலுக்கு வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட கருத்துல உங்களுக்கு உடன்பாடா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.